கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆத்தும தரிசன ஜெபயக்கத்தின் சார்பிலே உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பான வாழ்த்துக்கள். இன்றைய ஆன்மாவின் ஆகாரமாக அங்கே ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுக்கிறார். இஸ்ரவேலில் தள்ளுண்டவர்களை சேர்க்கிற கர்த்தராகிய ஆண்டவர் அவனிடத்தில் சேர்க்கப்பட்டவர்களை அல்லாமல் இன்னும் அவனிடத்தில் சேர்ப்பேன் என்கிறார் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு, தள்ளுண்டவர்களை சேர்க்கிற கர்த்தர். நீங்கள் நிறைய நேரத்தில் இந்த உலகத்திலே தள்ளுண்ட நிலைக்கு நாம் கடந்து போய்விடுகிறோம். அந்நியரை போல, ஆகாதவர்களைப் போல ஒருவேளை நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய சபையில், இன்னும் நம்முடைய ஊழியத்தின் பாதையில் நாம் இப்படிப்பட்ட தள்ளுண்ட நிலைமைக்கு சில நேரத்திலே நாம் தனித்து விடப்படுகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, தள்ளுண்டவர்களை நான் சேர்த்து கொள்வேன். அல்லேலூயா! எவ்வளோ அருமையான ஆண்டவர் பாருங்கள். இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னிடத்தில் வருகிறவர்களை நான் புறம்பே தள்ள மாட்டேனார். வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னார். அப்போ நமக்கு ஒரு இளைப்பாறுதல், நம்மை சேர்த்து கொள்கிறவர், நம்மை அணைத்து கொள்கிறவர். அன்னைக்கு சிறு பிள்ளைகளை கர்த்தரிடத்தில், இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வருவதற்கு சீசர்களே தடையாக இருந்தார்கள். சீசர்கள் அதட்டினார்கள், சீசர்கள் அருகில் வரவிடாமல் அவளை தடை செய்தார்கள். இயேசு அதை பார்த்து அவளை கடிந்து கொண்டார். சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவளை தடை பண்ணாதிருங்கள். என்ன பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவளுடையதுன்னு சொன்னார். இந்த வசனத்தை தான் இஸ்ரவேலில் தள்ளுண்டவர்களை சேர்க்கிற கர்த்தராகிய ஆண்டவர் அவனிடத்தில் சேர்க்கப்பட்டவர்களை அல்லாமல் இன்னும் அவனிடத்தில் சேர்ப்பேன்கிறார் இல்லையா? இதைத்தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், என் தொழுவத்தில் அல்லாத வேறு ஆடுகளும் உண்டு. மத்தேயு 10:16 சொல்கிறாரு, அவைகளை நான் கொண்டு வந்து சேர்ப்பேங்கிற. என் தொழுவத்தில் அல்லாத வேறு ஆடுகள் உண்டு. இஸ்ரவேலில் ஆண்டவர் நம்முடைய சீசலை அனுப்பும் பொழுது ஆண்டவர் சொன்னால், புறஜாதிகளிடத்தில் செல்லாமல் காணாமற் போன இஸ்ரவேலிடத்திற்கு நீங்கள் சென்று அவர்களை என் அண்டைக்கு இழுத்து கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். அன்பானவர்களே, நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது? தள்ளுண்டவர்களாக இருக்கிறோமா? கர்த்தரை விட்டு தூரமாக இருக்கிறோமா? இளைய குமாரனை போல தகப்பனுடைய அன்பை புரிந்தாமலும் அறிந்தாலும் அருகில் வராமல் தூரத்தில் இருக்கிறோமா? நம்மை சேர்த்து கொள்வதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்திலே வந்தார். முன்பு தூரமாக இருந்தீர்கள், இப்பொழுது கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினாலே சமீபமாக்கப்பட்டீர்கள். அந்த கல்வாரி இரத்தம், இயேசுவின் இரத்தம் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் அவர் அண்டைக்கு கொண்டு வருகிறது. சபையிலே ரட்சிக்கப்படுகிற ஆத்துமாக்களை அனுதினமும் சேர்க்கப்படுகிற வல்லமை ஆண்டவருக்கு உண்டு. ஆகவே இந்த கடைசி காலத்தில் ஆண்டவருக்கு முன்பாக நாம் சேர்க்கப்படுவோம், அநேகரை சேர்க்கப்படுவதற்கு பிரயாசப்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர். இஸ்ரவேலிலே தள்ளுண்டவர்களை சேர்க்கிற கர்த்தராகிய ஆண்டவர்னு உமக்கு பேர் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆண்டவரை, தள்ளுண்டவர்களே இன்றைக்கு அநேகர் சேர்க்க மாட்டாங்கப்பா, ஏதோ ஒரு காரணத்தினால. ஆண்டவரை, தள்ளுண்டவர்கள் தள்ளப்பட்டவர்களாகவே காணப்படுகிறார்கள். ஆனால் நீர் மாத்திரம் 2 கரங்களையும் விரித்து அன்போடு எங்களை அழைக்கிறீர். ஆண்டவர், என்னிடத்தில் வாருங்கள் என்று அழைக்கிறீர். ஆண்டவரை, எங்களை அரவணைத்து கொள்ளும், ஆசீர்வதியும், கிருபை பாராட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.